என் பேர் ஆண்டோ. நான் முடிச்சூர்லேருந்து வரேன். கேந்திர வித்யாலயா ஸ்கூலில் படிக்கிறேன், 4th ஸ்டாண்டர்ட். ஓகே, இன்னைக்கு என்ன உலக சாதனை படைச்சிருக்கீங்க? நான் ஜுமாரிங் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. ஓகே, எவ்வளோ நாளாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 6 மந்த்ஸாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த இதில் கலந்துக்கணும், இப்படி ஒரு சாதனை படைக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எங்கள் பாட்டி இங்கே சேர்த்து விட்டாங்க. நான் வீட்டில் துருன்னு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தேன், வீட்டில் ஸ்டெப்ஸில் ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் பாட்டி சொல்லி மலையில் போய் ஓடுன்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். ஓகே, நீங்கள் மலையேற்ற பயிற்சியில் ஈடுபடும் போதும் இன்றைக்கி இந்த மலை ஏறும்போதும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் ஃபஸ்ட்டு 10 நாளாக ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் நான் பயந்துக்கிட்டு தான் இருந்தேன், எப்படி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண போகிறேன்னு. அதுக்கப்புறம் நான் பண்ணி முடித்தோன்னே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கு. இன்றைக்கி மலை உங்களுக்கு காலம் ஸ்லிப் ஆச்சுது, அது எப்படி ஏற முடியுது? நான் ஃபஸ்ட்டு 2 வாட்டி ஸ்லிப்பாகி தான் ஏற ட்ரை பண்ணேன். ஓகே ஓகே, எல்லோரும் கிளாப் பண்ணாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன். எல்லோரும் கிளாப் பண்ணதுனால எனக்கு ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால நான் ஃபாஸ்ட்டாக ஏறினேன். ஓகே, உங்கள் பேர்? என் பேர் ஆண்டோ. ஓகே, வணக்கம். என்னுடைய பெயர் ஆர் திருலோக் சந்திரன், சர்டிஃபைட் மவுண்டனியர் இன்ஸ்ட்ரக்டர் மற்றும் ஜெனரல் செக்ரட்டரி ஃபார் தமிழ்நாடு மவுண்டன் அசோசியேஷன். இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி மலைப்பட்டு மலையில் இருக்கோம். இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துக்குள்ளே தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை. இங்கே வந்து இன்றைக்கி ஒரு புதிய சாதனை என்னுடைய மாணவர் பண்ணியிருக்காரு, ஆண்டோ. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணிடுறாருன்னா 155 அடி உயரமுள்ள பாறையை 7 நிமிஷம் 45 செகண்டில் ஏறி பெரிய உலக சாதனை பண்ணியிருக்காரு. ஜுமாரிங் மெத்தட் சொல்லுவோம், அதை கீழேருந்து மலை ஏறுற மெத்தட் பேர். ஜுமார்ன்ற டிவைஸ் யூஸ் பண்ணி ஒரு கயிறு மூலிமா அதை புஷ் பண்ணி ஏறணும். வெரி சேலஞ்சிங் ஒன். மவுண்டனேரியிலே ஒரு டஃப்பான ஒரு ஈவெண்ட் இதுன்னா அந்த ஜுமாரிங் தான். ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி அவர் வந்து புதிய உலக சாதனை பண்ணியிருக்காரு. நம்ம தமிழ்நாடு மலையேற்ற சங்க சார்பாக அவரை வாழ்த்துக்கிறோம். அவர் கடந்த 1 வாரமாக இந்த மலையேற்ற பயிற்சியை கொடுத்துட்ருக்கோம் நாங்கள், இந்த ஜுமாரிங் வேர்ல்டு ரெக்கார்டு. பட் அதுக்கு முன்னாடி அவர் வந்து 6 மாதமாக எங்ககிட்ட சாட்டர்டே சண்டேயில் ராக் கிளைம்பிங் கோர்ஸ், பேசிக் கோர்ஸ், அட்வான்ஸ் கோர்ஸ்லாம் முடிச்சிருக்காரு. ஃபர்தராக அவங்க பாட்டியும் அவங்க பேரண்ட்ஸ்லாம் கேட்டாங்க உலக சாதனை பண்ணணும்னு. அந்த அடிப்படையில் இந்த தம்பியை நாங்கள் உலக சாதனை பண்ண வச்சுருக்கோம். எங்களுக்கு இந்த உலக சாதனை பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருந்தது இந்த மலைப்பட்டு பஞ்சாயத்தினுடைய தலைவர் கே பத்மநாதன் ஐயா அவர்கள். அவர் இந்த சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கலன்னா இந்த மலையில் இந்த மாதிரி பயிற்சிலாம் நாங்கள் பண்ணியிருக்க முடியாது. எங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ், இந்த க்ளீன் பண்ணி கொடுக்கறது, பாதுகாப்பு, இதெல்லாம் அவர் கொடுத்துட்ருக்காரு. மறக்க முடியாது. பத்மநாதன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மேலும் இந்த விளையாட்டை வந்து தமிழ்நாடு விளையாட்டுத்துறை ஆணையம் எங்களுக்கு இந்த ஸ்போர்ட் கிளைம்பிங்னு சொல்லக்கூடிய அந்த விளையாட்டு, இந்த ராக் கிளைம்பிங்லேருந்து அடுத்த லெவலில் ஆர்டிஃபிஷியல் வால் கிளைம்பிங் சொல்லுவோம், அதை இங்கே இந்த மலைப்பட்டு மலையில் கட்டி கொடுத்தாங்கன்னா நிச்சயம் நிறைய சாம்பியன்ஸ்லாம் நாங்கள் உருவாக்குவோம். அதுக்கு வந்து நமது டெப்டி சிஎம் உதயநிதி சார் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன். மேலும் நமது முதல்வர் அவர்கள் நிறைய இந்த மலையேற்ற சாதனையாளர்களுக்கு விருதுகளும் மற்றும் ஊக்குவிப்பும் கொடுத்துட்ருக்காங்க. மவுண்ட் எவரெஸ்ட் ஏறினா 10 லட்சம் கொடுக்குறது அதை கூட அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. இந்த மலையேற்ற சாகசங்கள் நிறைய வரணும், நிறைய மாணவிகள் வந்து இந்த மலையேற்றத்தில் கற்றுக்கணும், நிறைய சாதனை பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. கண்டிப்பாக இது வந்து எங்களுடைய 17வது வேர்ல்டு ரெக்கார்டு. இது வந்து இந்த மலையேற்ற சாதனையில் 17வது நபர் இவர். ஸோ இன்னும் நிறைய சாதனைகளை உருவாக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். பேரண்ட்ஸ்லாம் வந்து மலையேற்றத்தை வந்து குழந்தைங்களுக்கு ஊக்குவிக்கணும். இது வந்து மனநிலை ஒருநிலைப்படுத்தும், தன்னம்பிக்கை, தைரியம், இந்த விடாமுயற்சி, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், இதெல்லாம் இந்த மலையேற்றத்தில் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு அபாயங்களையும் அவங்களை எதிர்நோக்கக்கூடிய சக்தி இந்த மலையேற்ற பயிற்சியில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். தியானம், உடற்பயிற்சி, பாறை ஏறுதல், நதியை கடத்தல், ஜுமாரிங், ராப்பிளிங், முடிச்சு போடுதல், மற்ற மலையில் அசார்ட்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்குறோம். மவுண்டன் டேர்ம்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம். ட்ரக்கிங் சொல்லிக் கொடுக்குறோம். இந்த மலைக்கு பின்னாடி அப்படியே ட்ரக்கிங் ஸ்பாட் இருக்குது, ட்ரக்கிங் சொல்லிக் கொடுக்குறோம். அப்புறம் சிங்கிங் பவுல் மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்கும். இவ்வளோ விஷயங்கள் மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து அவங்கள உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலிமைப்படுத்தி இது மாதிரி சாகசங்கள்லாம் செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு அரசாங்கம் வந்து இந்த மலையேற்றத்துக்கு உதவினா நிச்சயம் இன்னும் நிறைய சாதனையாளை உருவாக்குவோம். தேங்க்யூ. இப்போ சார், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், கபடியாக இருக்கட்டும், நீச்சலாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே ஒரு பயிற்சிக்கான ஒரு கிரவுண்டு இல்லை ஒரு நீச்சல் குளம் அந்த மாதிரிப்பட்ட ஆப்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த மலையேற்றத்துக்கு தமிழ்நாட்டில் கிரவுண்டோ இல்லை அதுக்கான வாய்ப்புகளோ இருக்கா? வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் இந்த ஸ்போர்ட் கிளைம்பிங்கிற இடத்துக்கு வந்து நமக்கு வாய்ப்பு இல்லை. அது மாதிரி ஒரு வால், நேரு ஸ்டேடியத்தில் ஒரு வால் கட்டி கொடுத்தாங்கன்னா இன்னும் நிறைய இது மாதிரி மலையேற்ற வீரர்கள் வந்து நிறைய சாதனை பண்ணுவாங்க. அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு உதவணும்.
அது மாதிரி இந்த இடத்துலையே கூட ஆர்டிஃபிஷியல் வால் கட்டலாம், இங்கே நிறைய இடம் இருக்குது. ஸோ அதுமாரி இந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு என்ன ஒரு சின்ன விஷயம்னா, இங்கே வந்து லோக்கல் பீப்புளெலாம் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் அவங்க குடிச்சிட்டு பாட்டில் போடுறது இல்லாமல் அதை உடச்சி விட்டுட்டு போகிறாங்க. வாரம் இங்கே வந்து சனி ஞாயிறில் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம். நானும் தலைவர் ரமணாண்ணாவும் அதை உடஞ்ச பாட்டில் பொறுக்கிறதுக்கே எங்களுக்கு சரியாக இருக்குது வேலை. ஸோ இங்கே வந்து யாரும் குடிக்காமல் அசுத்தம் பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு இந்த இடத்துல நிறைய பேர் சேஃப்டியாக வந்து ட்ரைனிங் எடுத்துவாங்கன்றது தான் என்னுடைய கோரிக்கை. இந்த என்வாயன்மெண்ட்டு நல்லா நீட்டாக வச்சுக்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை. அதனால் பொதுமக்களும் யாரும் வந்து இந்த இடத்துல தொந்தரவு பண்ணாமல் இருந்தாங்கன்னா நாங்கள் நிச்சயம் நிறைய சாதனையாளர்களை உருவாக்குவோம். தேங்க்யூ சார்.